Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 24 hours chocolate challenge தான் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல chocolate challenge கேட்டே இருந்தீங்க and நானும் ஒரு craziest fan of chocolate அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம வந்து 24 hours chocolate challenge ன்னு சொல்ல முடியாது, chocolate food challenge அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ரொம்ப நாளாக நம்ம ஒரு பெரிய கேப் விட்டாச்சு, ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஏன் போடல என்னாச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே ஆகலை, சும்மா ஒரு குட்டி பிரேக் எடுக்கலான்னு நினச்சி அது ரொம்ப பெரிய பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எப்பயுமே வந்து நம்ம மார்னிங் ட்ரிங்க்கோட தான் ஆரம்பிப்போம். இன்றைக்கி வந்து ட்ரிங்க்லாம் கிடையாது, ஏன்னா இப்பயே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி சாக்லேட் தோசை பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது எப்படி வருது அப்படிங்கிறதா தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சாக்லேட் தோசை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டாக தீஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. லைட்டாக தீஞ்சு போச்சு போல. பட் ஓகே, சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கு. சாக்லேட் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த சாக்லேட் தோசையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ்க்கு இல்லாட்டி லஞ்சில் பார்க்கலாம். A few moments later. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் டைம் ஒரு 11:30 ஆகுது. ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் இந்த ட்ரீட் பர்ஸ்ட் தான் எடுத்திருக்கேன். ஐ திங்க் இந்த ட்ரீட் பர்ஸ்ட் வந்து நம்ம A to Z சேலஞ்சில் பண்ணணும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. பட் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். உள்ளே வந்து சாக்லேட், வெளியே வந்து பிஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கோலாவா பிஸ்கெட் அப்படிங்கிற மாதிரியான பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சொல்லு, சோறா சுரணையா? சோறு தான். இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லஞ்சில் பார்க்கலாம். 1 hour later. இப்போ வந்து லன்ச் டைம் ஆகுது. லன்ச்க்கு வந்து நான் சாக்லேட் பீஸா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். A few moments later. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். ஹாய். லன்ச்சுக்கு வந்து நாங்கள் இந்த சாக்லேட் சாக்லேட் பீஸா பாருங்கள். ஓகே, பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு இல்லாட்டி டின்னருக்கு பார்க்குறோம். 1 hour later. ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இந்த சாக்லேட் கேக் தான் சாப்பிட போகிறோம். எல்லாமே காலியாச்சு, கடைசியாக ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சாப்பிடலாம்.
எனக்கு இந்த ரோஸ் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துடுறேன். பட் சூப்பராக இருக்குது இந்த ரோஸு. Kiss me, close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read. ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி மேகி சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். மேகி சேலஞ்சை கம்பேர் பண்ணும்போது இந்த சாக்லேட் சேலஞ்ச் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. Your lips on your fingertips. I can இப்போ நம்ம இந்த சாக்லேட் கேக்கை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டின்னருக்கு பார்க்கலாம். feel your smile. Come on my lips. A few moments later. இப்போ வந்து டின்னர் டைம் ஆகிடுச்சு. டின்னருக்கு வந்து நான் சாக்லேட் மேகி செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. Kiss me, close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile. Come on my lips and happiness in your eyes. Kiss me, kiss me. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile. Come on my lips and happiness in your eyes. Kiss me, kiss me. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your நம்மளோட சாக்லேட் மேகி வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நான் யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இதில் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் போட்டோம். அந்த பட்டரோட ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. மற்றபடி நல்லா இருக்குலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து சீரியஸாக ட்ரை பண்ணிடாதீங்க. நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நம்ம எப்படியாவது இந்த டின்னரை முடிச்சுட்டு பார்க்குறவங்கள. நம்மளோட டின்னரும் முடிஞ்சிருச்சு. ஐயோ கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே ட்ரை பண்ணுறதா இருந்தால் பட்டர் போடாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் புதுசாக நிறைய சாக்லேட் ஃபுட்ஸை வந்து ட்ரை பண்ணேன். அதில் ஒரு சிலது சொதப்புச்சு, ஒரு சிலது ஓகே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நல்லா இருக்கிறத மட்டும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இல்லாத தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.